வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 11. சிந்துஜாவின் உடைமைகள் என அந்த வீட்டில் சேகரித்ததை எண்ணி சரியாக 4 பிக்ஷாப்பருக்குள் அடக்கி சித்தார்த்தின் வீட்டிற்கு எடுத்து வந்தனர். ஒருவித தயக்கத்துடனேயே அவன் வீட்டில் காலடி எடுத்து வைத்து உள்ளே நுழைந்தாள் சிந்து. தருண் தான் ஆர்வமாக வீடு முழுக்க சுற்றி சுற்றி வந்து பார்த்தான். அதை கட்டு சித்து, என்ன தலைவரே, வீட்டை சுத்தி சுத்தி வரீங்க, எதுவும் நிறைகுறி உண்டா என அவனிடம் குனிந்து கேலியாக கேட்கவும், ஆ என விழித்த தருண், நீங்க பேசுறது எனக்கு புரியலப்பா என்று அழகாக கை விரித்தான். கலகலவென்று நகைத்தவன், அது நம்ம வீடு எப்படி இருக்குன்னு கேட்டேன் என விளக்கினான். நல்லாதான் இருக்கு, ஆனா ஏன் ஒண்ணுமே இல்ல, கட்டில், பீரோ, சோஃபா எதுவுமே இல்ல என்று யோசனையோடு கேட்டான். அவனை தாழ்த்தி மதிப்பிடுவதாக சித்து எதுவும் தவறாக நினைத்துக் கொள்ள போகிறான் என்ற பதட்டத்தில் தருணை அதட்டினாள் சிந்து. தருண், என்ன பழக்கம் அது, இப்படிதான் பேசுவாங்களா என மகனை லேசாக முறைத்து பார்த்தாள். இப்ப எது குழந்தைய விரட்டுற? அவன் மனசுல என் மேல தோன்றி இருக்க அந்த உரிமையை தானே இது காட்டுது. தான் அப்பாங்கிற எண்ணத்துல கேக்குறான், இதுல எந்த தப்பும் இல்லையே. தயவு செஞ்சு அவனை ஏதாவது அதட்டி உருட்டி எங்களுக்குள்ள உருவாகிற நெருக்கத்தை கெடுத்துடாத. அவன்கிட்ட எதையும் நீ திணிக்க வேணாம். அவன் இயல்பு போல அவன் நடக்கட்டுமே. ஏதாவது தப்பு பண்ணா நானே சுட்டி காட்டுறேன் என்றான் தீர்மானமாக. அவள் எதுவும் பேசாமல் தலைகுனிய சில நொடிகள் அமைதியாக பார்த்தவன் அவளை நெருங்க சிந்துவின் முகத்தில் லேசான மிரட்சி தோன்றியது. இது என்ன, இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இப்படி பயப்படுகிறாள்? சரி, போக போகதான் சரியாகும். தருண் மாதிரி இருந்தால் கூட நம்பும் விதமாக இவளுக்கு ஏதாவது கதையை உருவாக்கி அவனைப் போலவே இவளையும் இயல்பாக பழங்குபடி செய்து விடலாம் என்று எண்ணியவனுக்கு சிரிப்பு வந்தது. உனக்கும் தருணுக்கும் இடைய நிச்சயமா நான் குறுக்க வரமாட்டேன். உன்னுடைய அன்பு கண்டிப்போ அவசியம் அவனுக்கு தேவை. ஒரு தாயோட வழிகாட்டுதல வளர்ற குழந்தை கண்டிப்பா சமுதாயத்துல உயர்ந்த சிந்தனைகள் கொண்டவனாதான் வளருவான். அதுல மாற்று கருத்துக்கே இடமே இல்ல. அதே சமயம் நீ இன்னொரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. இனி நம்ம 3 பேரும் ஒரே குடும்பம். இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவாயிடுச்சு. அதனால அதுக்கேத்த மாதிரி நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ முயற்சி பண்ணணும். ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், ஆனா மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி உறுதி எடுத்துட்டோம்னா அது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிடும். குழந்தை தான் சொந்த அப்பாங்கிற உரிமையில இயல்பாயிட்டான். கணவனா சொல்லல, ஒரே குடும்பத்தோட உறுப்பினரா, ஒரு தோழனா, உனக்கு எதுவோ தோணுதோ நீயே ஏதாவது ஒண்ணு மீறி முடிவு செய்யி. அத குழந்தையோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. அதை மட்டும் முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்கோ. அவன் வளர வளர நமக்கிடையே இருக்கிற இடைவெளி அவனுடைய மனச பாதிக்கும் என்றவன் விளக்க தயக்கத்துடன் சம்மதமாக தலையசைத்தாள் சிந்து. குட் கேர்ள் என்ற புன்னகையுடன் பாராட்டியவன் அவளிடம் தன் கரத்தை நீட்ட அவள் தவிப்புடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். குட்டி பப்பு, அம்மாவை பத்தியா? அவ இன்னமும் அப்பா கிட்ட பழம் விட்டு கை கொடுத்து ஃப்ரெண்டாக மாட்டேங்கிறா பாரேன் என்று குறும்பாக குழந்தையிடம் புகார் படித்தான் சித்து. சிந்து அவனை திகைப்புடன் பார்க்க தருண் அவளுடைய கரத்தை பிடித்திழுத்து தன் புறம் திரும்ப செய்தவன், அம்மா, அப்பா பாவம்மா, அவர்கிட்ட பழம் விடுங்கம்மா. இனிமே நம்ம 3 பேரும் ஒன்னா மத்தவங்க மாதிரி ஜாலியா இருக்கலாமா பிளீஸ் என்று கெஞ்சினான். அவன் விழிகளில் தெரிந்த ஏக்கம் மனதை பாதிக்க விரல்களை இறுக்கியவள் பின் தயங்கியபடி மெல்ல சித்துவிடம் கரம் நீட்டினாள். சிந்துவின் கரம் பற்றி மென்மையாக அழுத்திய சித்து, தேங்க்ஸ் என்று முறுவளித்தான். அவள் எந்த உணர்வும் இன்றி விழிகளை தாழ்த்த, சரி தருண்குட்டி, மணி 1 போது, நாம பருப்பு சாதம் செஞ்சு வத்தல் பொறிக்கலாமா என்று அவனை தூக்கி கொண்டான். இல்ல, நானே சமைச்சிடுறேனே என்ன தடுமாறியபடி வேகமாக முன் வந்தாள் சிந்து. நோ, நாட் அலவுட். இந்த வீட்டுல உரிமை எடுத்து பழகுறவங்க மட்டும்தான் கிச்சனுக்குலாம் போய் சமைக்கலாம். மத்தவங்கள நான் உள்ள விட மாட்டேன். என் செல்லக்குட்டி என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டால, சோ நாங்க 2 பேர் மட்டும்தான் சமைப்போம். வாடகை நம்ம போலாம் என்று கிச்சனுக்குள் நுழைந்தனர் இருவரும். அச்சோ அப்பா, எனக்கு சமைக்க தெரியாதே என்று மேடை ரகசியமாக கைவிரித்து கவலைப்பட்டான் தருண். வாய்விட்டு சிரித்த சித்து, டோன்ட் வரி, அப்பாவுக்கு சூப்பராலாம் சமைக்க தெரியாது. எப்படியோ அதை இதையும் போட்டு ஏதோ ஒரு சமையல சுமாரா சாப்பிடற அளவுக்கு ரெடி பண்ணிடுவேன். உனக்கும் அதை சொல்லித்தர என்ன
இப்போ உனக்கு முதல் பாடம், அப்பா செய்யறத கவனமா பார்க்கணும். அப்புறம் அப்பாவோட சமையல டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். ஓகே என கேட்டவனிடம் ஓகே என தலை சரித்து சிரித்தான் தருண். அவன் நெற்றியோடு நெற்றி முட்டி மூக்கோடு மூக்குரசி பின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான் சித்து. அவனும் குஷியாக பதில் முத்தமிட்டு அவன் கழுத்தை கட்டிக்கொள்ள சிந்து அவர்களின் நெருக்கத்தை வெறித்து பார்த்தாள். அவர்கள் இருவரும் கதை அளந்தபடி தங்கள் உலகத்தில் மூழ்க சில கணங்கள் நின்ற இடத்திலேயே வேரூன்றி இருந்தவளின் மனதை வெறுமை சூழ கால்கள் தன் போக்கில் தனிமை தேடி சிட் அவுட்டுக்கு சென்றது. அடுத்த அரை மணியில் பேசிக்கொண்டே பருப்பு சாதம் செய்து முடித்து வத்தல் பொரித்தவன் அனைத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றிவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு ஹாலுக்கு வந்தான். அவனிடம் ஒரு சின்ன கிண்ணத்தில் வத்தலை போட்டு கொடுத்து, இத சாப்பிட்டுட்டு நான் போய் அம்மா கூட்டிட்டு வரேன் என்று அவளை தேடி சென்றான். சுவற்றில் சாய்ந்து இலக்கில்லாமல் வானில் தெரிந்த சூனியத்தை வெறித்துக் கொண்டிருந்தாள் அவள். குழந்தைய எப்படியோ சமாளிச்சு மகிழ்ச்சியடைய வச்சாச்சு, இவளை எப்படி மீட்கிறது? எழுந்ததையே எண்ணி நோகுறவள்கிட்ட என்ன சொல்லி எப்படி புரிய வைக்கிறது என்ற வருத்தம் மேலோங்கியது. மெல்ல நெருங்கி சிந்துஜா என்று அழைத்தான். அவளிடம் எந்த அசைவும் இல்லை. மெல்ல பெருமூச்செறிந்தவன் மென்மையாக அவள் கரம் பற்றி சிந்து என்று லேசாக உலுக்கினான். திடுக்கிட்டு விழித்தவள் தன் இயல்பு போல வேகமாக அவனிடமிருந்து தன் கையை உருவிக்கொண்டாள். அதை கண்டுகொள்ளாதவன் சாப்பிடலாவா என அழைத்து சென்றான். அதே வெறுமை நிறைந்த முகத்துடன் இயந்திரம் போல் வந்து அமர்ந்தவளுக்கு தட்டில் சாதத்தை வைத்து நீட்டினான் சித்து. தட்டை கை நீட்டி வாங்க அவள் கூசுவது முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. நிதானமாய் அவளை அளந்தவன் காதுமடல் சிவந்திருக்க தலைகுனிந்திருந்தவளின் கரத்தை மெல்ல முன்னெழுத்து தட்டை திணித்தான். சட்டென்ற கன்னங்களில் வெள்நீர் உருண்டோட தட்டை பிடித்திருந்தவளின் கரங்கள் நடுங்க கண்டவன், சிந்துமா என்னது என்று அவள் கைகளில் இருந்த தட்டை வேகமாக வாங்கி கீழே வைத்தான். நாசி விரிய இதழ்களை கடித்து கண்ணீரை விழுங்க போராடும் அவளின் உணர்வு போராட்டத்தை கண்டு செய்வதறியாது தடுமாறினான் சித்தார்த். அம்மா, நாம தான் அப்பா கூடவே ஒன்னா வந்துட்டோல, அப்படியே இன்னும் முன்ன மாதிரியே அழறீங்க என்று கேள்வி எழுப்பினான் குழந்தை. சடார் என்று வேகமாக எழுந்தவள், சாரி, எனக்கு பசிக்கல, நீங்களும் குழந்தையும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்று மொழிந்துவிட்டு விரைந்து பழைய இடத்துக்கு சென்றாள். தருண் அவளையே கவலை தோய்ந்த முகத்துடன் பார்த்திருக்கவும் தன்னை சுதாரித்தவன், செல்லக்குட்டி, அம்மா பசிக்கலையா, அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல நீ சாப்பிடு, நான் உனக்கு கூட்டி விடுறேன் என்று அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். ஆனா ஏன் அம்மா அழறாங்க? பெரியவர்களின் உணர்வுகளை குழந்தைக்கு எப்படி புரிய வைப்பது என்று குழம்பியவன், அவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு போல என்று முடிக்காமல் பூசி மொழிகினான். பழைய ஞாபகம்னா அது என்று இழுத்து என்ன கதை கூறி சமாளிப்பது என்றவன் யோசிக்க, பாட்டி தாத்தாவை நினைச்சா என அவனே எடுத்துக் கொடுக்க வசதியாக அதை பிடித்துக் கொண்டு ஆமாம் சாமி போட்டான் சித்து. ஆனா பாட்டி தாத்தாவை பத்தியெல்லாம் இதுவரைக்கும் அம்மா எதுவுமே பேசினதே இல்லையே என்றான் அவன் குழப்பத்துடன். அது என்கிட்ட பேசியிருக்கா. ஓ சரி என்று தலையாட்டியபடி வேறெந்த கேள்வியும் கேட்காமல் சமர்த்தாக சாப்பிட ஆரம்பித்தான் தருண். சித்துவிற்குத்தான் மண்டையை காய்ந்தது. ஆமா, நான் ஏன் இந்த திசையில் யோசிக்கவில்லை? அவளுடைய பெற்றோர் என்ன ஆனார்கள்? கணவனை இழந்தவள் என்றாலும் பெற்றோரிடம் சென்றிருக்கலாமே, ஏன் இப்படி நிராதரவாக குழந்தையை வைத்துக் கொண்டு தனிமையில் சிரமப்பட வேண்டும் என்று குழம்பினான். அப்பா போதும்பா என்று குழந்தை அவன் கரம் பிடித்து தடுக்க நினைவில் இருந்து மீண்டவன், இன்னும் கொஞ்சம் மட்டும்டா கண்ணு என்று கொஞ்சியவனை கண்டு தருண் சிரித்தான். அப்பா, இங்க பாருங்க, என் வயிறு எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு, இடமே இல்ல என்று அவன் அணிந்திருந்த பனியனை தூக்கி காண்பித்து தன் சின்ன இதழ்களை பிதுக்கினான். முகம் கனிய புன்னகைத்தவன், சரி போது வா, அப்புறம் பசிக்கும் போது சாப்பிடு என்ன என்று அவன் வாயை துடைத்து ஹாலில் இருந்த சேரில் அமர்த்திவிட்டு டிவியில் கார்ட்டூனை போட்டு விட்டான். சரி, நீ இதை பார்த்துட்டு அம்மாவும் நானும் சாப்பிட்டு வந்துடுறோம். சிட் அவுட்டில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த சிந்து ஆள் அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தாள். நிலையில் சாய்ந்தபடி சித்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் வேகமாக எழுந்து நின்றாள் அவள். நேராக நிமிர்ந்தவன், குழந்தை சாப்பிட்டுட்டான், நீயும் நானும் தான் சாப்பிடணும்
உனக்கு இப்பவாச்சும் பசி வந்ததா? இல்லனா நானும் தருணோட டிவி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு பசிக்கும் போது சொல்லு, சாப்பிடலாம் என்றபடி உள்ளே திரும்ப, இவர் இன்னும் சாப்பிடவில்லையா? தன்னால் ஏற்பட்ட இன்னல்கள் போதாதென்று இவர் பட்டினி வேறு கிடக்க வேண்டுமா என்று அதிர்ந்தவள் அவனை அவசரமாக தடுத்தாள். ஒரு நிமிஷம், நாம இப்பவே சாப்பிடலாம் என்று அவனிடம் வந்தாள். அப்படி வாங்க மேடம், வழிக்கே என உள்ளுக்குள் புன்னகைத்தபடி சாப்பிட அமர்ந்தான் சித்தார்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.